சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற டாஸ்க் தான் டாஸ்க் நம்பர் 8. இதனுடைய முடிவுகள் 2 கண்டஸ்டன்டுடைய பிக் பாஸ் பயணத்துக்கு ஒரு முடிவாகவே அமையுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்ககிட்டேருந்து ஒரு தகவல் வருதுன்னா அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். சாண்ட்ராவை அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, என்ன நடந்ததுங்கிறத பிரஜன் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அண்ணா சாண்ட்ரா அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கு கமருதீன் ஸ்போக் பேட் வேர்ட்ஸ் அபவுட் சாண்ட்ரா அண்ட் கிட்ஸ். அதாவது கமருதீன் வந்து சாண்ட்ராவை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் ரொம்ப கெட்ட வார்த்தையை கேவலமாக பேசியிருக்கார். பார்வதி புஷ்டு சாண்ட்ரா அவுட் ஃப்ரம் த கார் அகைன்ஸ்ட் த ரூல். சாண்ட்ரா காட் பேனிக் அட்டாக். அதாவது பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாண்ட்ராவை காரை விட்டு தள்ளி இருக்கிறாங்க. அது ரூல்ஸ்லையும் இல்லாத, ஏன்னா இப்படி ஒருத்தவங்களை வந்து கார்லேருந்து தள்ளி விடலாங்கிறது ரூல்ஸில் இல்லை போல இருக்கு. ஆனால் இதை பார்வதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பிரஜன் கூறியிருக்கிறார். இப்போ பிரஜன் வந்து கண்டிப்பாக அவர் ஹஸ்பண்டே அவர்கிட்ட அந்த தகவல்கள் போயிருக்கும். இது வந்து சரியா அப்படின்னா இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக மாறுகிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு என்னங்க இவ்வளவு ஒரு மிருகத்தனமான நடவடிக்கை. கமருதீன் வந்து அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசுறதுக்கு யார் அவருக்கு உரிமை தந்தது? அவனுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. பார்வதிக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? இதை வந்து நம்ம கண்டிப்பாக கேட்டாகணும் நண்பர்களே. அதாவது அன்னைக்கு பார்வதியை பற்றி ஒரு தவறான தகவல்கள் பரப்பப்பட்ட போது நம்ம சேனலில் கொண்டு வந்து ஆதாரத்துடன் நம்ம வந்து விளக்கியிருந்தோம். இன்று சாண்ட்ராவை பார்வதி தள்ளி விடலாம் அப்படிங்கிற ரூல் இல்லாத போது எப்படி அவங்க தள்ளி விடலாம்? யார் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? இதை சம்மந்தப்பட்ட பிரஜன் சொல்லியிருக்கிறார். பிரஜன் சொன்னதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பார். இந்த பதில் போடும்போது உங்களுக்கு 2:30 மணி அந்த அளவில் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலையும் விவாத பொருளாக இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கேவலமான செயலை செய்தார் இந்த விஜய் பாரு அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.